ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு வீடியோவில் ஒரு முட்டை கிரேவி ரெசிபி தான். கிரேவியில் ட்ரை ட்ரை எக் ரெசிபி அப்படி கூட சொல்லலாம். அதுக்கு கொஞ்சம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகணும். நிறைய வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா அதை நல்லா வதக்குங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு மட்டும் எப்பயுமே கொஞ்சமாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவரே தனியாக தெரியும். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். இதை நீங்கள் தனித்தனியாக போடணுங்கிறதெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கூட நல்லா அதை வதங்க விடணும். இந்த தக்காளியோட தோல்லாம் கலண்டு கலண்டு வரும். இந்த ஸ்டேஜில் மசாலாஸ் ஆட் பண்ணணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் சேருங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாலாம் அந்த ஃப்ளேவருக்கு. இது எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் சீக்ரெட் மசாலா. மல்லிப்பொடி பட் அதில் நாங்கள் கொஞ்சம் சீரகம், சோம்பு அதெல்லாம் சேர்த்து அரைச்சிருப்போம். இதோடைய இது வேணுனாலும் நான் இன்னொரு ஷார்ட்ஸில் போடுறேன். இது நல்லாயிருக்கும். நீங்கள் பொரியல் எல்லாத்துக்குமே சேர்க்கலாம். நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பொரியல் செய்கிறீங்களோ இல்லை கிரேவி செய்கிறீங்களோ எல்லாத்தையுமே அந்த மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும் அந்த நீங்கள் செய்கிற டிஷ்ஷு. கொஞ்சோண்டு தண்ணி, ஏன்னா நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்துருக்கோம்ல, அது கருகிடக்கூடாது. அதுக்காக கொஞ்சமாக தண்ணி. கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ், காஞ்ச மிளகாயை கொஞ்சம் பொடி பண்ணி அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுவும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கு நம்ம ஆட் பண்ண தண்ணி நல்லா வற்றி இந்த மாதிரி சுருண்டு வரணும். அந்த மாதிரி வரையில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா வரணும். கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட், இந்த எண்ணெய் இப்படி மிதந்து வரும்போது இந்த ஸ்டேஜில் முட்டையை கொஞ்சம் கீறி போட்டுக்கோங்க. 1-2 முட்டை கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அது ஒரு பெரட்டி ஆஃப் பண்ணிடுங்க. இதை செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கிரேவி ரெடி.